ஈரானுடனான அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறதுக்காக சுவிட்சர்லாந்தினுடைய பர்கென்ஸ்டாக் நகருக்கு செல்லவிருந்த அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸோட பயணம் திடீர்னு ரத்து செய்யப்பட்டுச்சு. கூட்டணி நாடுகளோட பிரதிநிதிகள், ஊடகவியலாளர்கள் அப்படின்னு எல்லோரோடும் ஜேடி வான்ஸ் ஜாயிண்ட் பேஸ் ஆண்ட்ரியூஸ் விமான தளத்தில் கிளம்ப தயாராக இருந்த நிலையில் வாஷிங்டன்லேருந்து வந்த உத்தரவுனால பயணம் ரத்து செய்யப்பட்டுச்சு. அமெரிக்கா ஈரான் போருக்கு இடையில ஒரு போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பிறகும் தெற்கு லெபனானில் ஹெஸ்புல்லா இலக்குகள் மேலே இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல் இருக்கு இல்லையா, இதுதான் இந்த பின்னடைவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. லெபனானில் இஸ்ரேலோட தாக்குதல் தொடர்றதுனால சுவிட்சர்லாந்துக்கு தங்களுடைய நாட்டு பிரதிநிதிகளை அனுப்புவதை தாமதப்படுத்துவதா ஈரான் அறிவித்ததை தொடர்ந்து அமெரிக்க குழுவும் சுவிட்சர்லாந்துக்கு போகலை. அமெரிக்கா ஈரான் ஒப்பந்தத்தினுடைய முதல் விதியின்படி லெபனான் உட்பட அனைத்து முனைகளிலுமே இராணுவ நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் முதல் நிபந்தனை, முதல் விதி. இந்த ஒப்பந்தத்தில் லெபனான் சேர்க்கப்பட்டிருப்பதன் மூலமாக அங்கு செயல்படக்கூடிய ஈரான் ஆதரவு பெற்ற ஹெஸ்புல்லா அமைப்பினுடைய தாக்குதல்களை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்புங்கிறது ஈரானுக்கு வழங்கப்பட்டுச்சு. ஒப்பந்தத்தின்படி லெபனானிலிருந்து ஹெஸ்புல்லா தாக்குதல் நடத்தினா அதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய தற்காப்பு உரிமைங்கிறது இஸ்ரேலுக்கு தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு அமெரிக்க அதிகாரிகள் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. ஆனால் எந்த ப்ரொவொகேஷனும் இல்லாமலேயே இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இஸ்ரேலோட பாதுகாப்பு படையினர் தெற்கு லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா இலக்குகளை தாக்கியிருக்கிறாங்க. இதில் 16 பேர் கொல்லப்பட்டதாக லெபனான் அரசு தெரிவிச்சிருக்குது. இப்போ லெபனான் எல்லைக்குள்ளே இஸ்ரேல் 10 கிலோமீட்டருக்கும் அதிகமாக ஊடுருவி தாக்குனதுனால அது 2 நாடுகளுக்கும் இடையே கையெழுத்தான அமைதி ஒப்பந்தத்தினுடைய முதல் விதியை மீறுவது அப்படின்னு ஈரான் இப்போ எச்சரிக்கை விடுத்திருக்கு. இதனால தான் சுவிட்சர்லாந்தில் கையெழுத்து நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெறாமல் போயிருக்கிறது. பிரான்ஸோட வெர்சாய்ஸ் நகரில் டொனால்ட் ட்ரம்ப்பும் ஈரானுடைய அதிபர் மசூத்தும் ஏற்கனவே டிஜிட்டல் முறையில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாங்க. சுவிட்சர்லாந்து வெறும் ஒரு சடங்குக்காக தான் இந்த சந்திப்பு அப்படிங்கிறது இருந்துச்சு. இந்த சந்திப்பு ரத்து செய்யப்பட்டிருந்தாலும் ஏற்கனவே கையெழுத்திடப்பட்டிருக்க ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, அது உடனடியாக அமலுக்கு வந்திருக்கிறது.